இந்தியாவிற்கு ஆபத்தா? பிப்ரவரி 12 நடக்கப் போகும் அந்த பயங்கரம். இது வெறும் தேர்தல் இல்ல நண்பர்களே, நம்ம இந்தியாவோட எல்லை பாதுகாப்புக்கே வந்திருக்கிற ஒரு பெரிய செக்மேட். 15 வருஷமா இந்தியாவுக்கு நண்பனாயிருந்த ஷேக் ஹசீனா இப்போ இல்ல. வர்ற பிப்ரவரி 12 வங்கதேச தேர்தல் தான் இப்போ டெல்லியோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு ஆகாத பிஎன்பி மற்றும் ஜமாயத்-இ-இஸ்லாமி கூட்டணி உள்ள வரப்போகுது. 2001ல இவங்க வந்தப்போ நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்ல வன்முறை வெடிச்சது ஞாபகம் இருக்கா? இப்போ அதே நிலைமை வருமோன்னு உளவுத்துறையினர் ரொம்பவே அலர்ட்டா இருக்காங்க. ஏன்னா பின்னால சீனா வேற காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. டெல்லி இப்போ ரகசியமா அந்த ஜமாத் கட்சி கூடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன், இதுதான் இப்போதைய பாலிசி. நம்ம சிக்கன் நெக் பகுதியை காப்பாத்த இந்தியா எடுத்திருக்கிற இந்த ரிஸ்கான முடிவு பலிக்க போகுதா? ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு சீனா உள்ள வந்தா நம்ம நிலைமை பிப்ரவரி 13ல தெரியும். இது இந்தியாவோட வெற்றியா இல்ல பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான்னு. இந்தியா இப்போ ஜமாத் கட்சி கூட பேசுறது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான இந்த நியூஸை உடனே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல்.